ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, ட்ரெய்லரில் டீசர் படம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ டீசர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேற்று பிப்ரவரி 4 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 4 ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் F4 பிப்ரவரி 4 கரெக்டாக டேட் பார்த்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரோட ஒரு சின்ன பிரேக் வந்து நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? இந்த ட்ரெய்லர் டீசரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சில விஷயங்களை காட்டியிருக்காங்க, சில விஷயங்களை காட்டல. பட் மெயினாக ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இந்த டீசர் முழுக்கவே நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அந்த ஃபேமிலி மேலே தான் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளாம் ஃபேமிலி அப்படின்னு கூட சூசன் சாம் சொல்லும்போது நான் கூட நம்ம டாம் டொரண்டோ உடனே ஒரு இன்ட்ரோ கொடுப்பாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நம்ம மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட முதல் ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஃபேமிலி எப்படிப்பட்டதுன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா பிளாக் விடோட பிரேக் டவுன் முடித்தேன். அதுலேயும் இதே மாதிரி தான் ஃபேமிலி சென்டிமெண்ட் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் போயிட்டுருக்கு. அங்கே பார்ப்போம். டீசரோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ஸ்டர் பில்டிங்கை தான் காட்டுறாங்க. உள்ள ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர் யாருன்னு தெரியல, பாசிபிளி ஒரு கெஸ்ட்டாக இருக்கலாம். இங்கே நாங்கள் டெய்லி டின்னர் கரெக்டாக வாரம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு டின்னர் ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸும் சூசன் ஸ்ட்ராமா அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெட்ரோ பாஸ்கல் தான் இந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காருல. ஆல்ரெடி வந்தவங்க நம்ம ஜான் கிராசன்ஸ்கி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரப்போகிறது கிடையாது. அது கம்ப்ளீட்டாக ஆல்டர்னேட் யூனிவர்ஸ். இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் அண்ட் வேற ஒரு டைம் லைனில் நடக்கிறது. 1960s டைம் லைனில் நடக்கிற மாதிரி காமிக்க போகிறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா காமிக்கில் 1961 தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட டிபியூட் காமிக்கே ரிலீஸ் ஆச்சு. அதனால பாசிபிளி பார்த்தீங்கன்னா அந்த டைம்லைனில் நடக்கிற மாதிரி இந்த உலகத்தையுமே செட் பண்ணியிருக்காங்க. 1960s நடக்குது வேற ஒரு யூனிவர்ஸில். அண்ட் இந்த சீரிஸ் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இந்த டீசர் இந்த வேர்ல்டு முழுக்கவே ஒரு ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்ட் ஸ்டைலில் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சொன்ன மாதிரி இந்த டீசரும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் ரெட்ரோவாகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு எனக்கு பல இடத்துல இந்த சூப்பர்மேன் ட்ரெய்லரை ஞாபகப்படுத்துச்சுக்க. லைக் ஒரு சீனில் கூட நம்ம ஜானி ஸ்ட்ராம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சூரியனுக்கு போவார். அந்த சீன் கூட பார்க்கறதுக்கு நம்ம ஸ்னைடரோட அந்த சூப்பர்மேன் போன மாதிரி ஒரு சீன் வந்துட்டு இருந்துச்சு எனக்கு. ஐ மீன் அந்த ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னேன். அண்ட் சினிமேட்டோகிராஃபி பார்க்கும்போது லைட்டான எனக்கு நம்ம சூப்பர்மேன் லெகசி படமுமே கூட ஞாபகம் வந்துச்சு. இத்தனைக்கும் இந்த 2 படமும் ஒரே மாதம் ரிலீஸ் ஆக போது. எது ஹிட் அடிக்கும் நம்ம பார்ப்போம். 2மே ஹிட் அடிச்சா கூட நமக்கு சந்தோஷம் தான். பேக்ஸ்டர் பில்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெர்பி ரோபோட்டை காமிச்சிருக்காங்க. ஸோ ஹெர்பி ரோபோட் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியோட இதுவுமே ஒன் ஆஃப் தி மெம்பர் மாதிரி தான். பட் இது ஃபஸ்ட்டாக ஒரு அனிமேட்டட் சீரிஸில் ரிலீஸ் ஆச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெர்பி கூட அவர் சமைக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க பென்னு. ஆக்சுவலி ஹெர்பி பார்த்தீங்கன்னா காமிக்கில் வந்துட்டு ரீரிச்சர்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருப்பாப்ல கெலாக்டஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனால் இங்கே அதுக்கும் முன்னாடி இந்த ரோபோட் இருக்கும்போது பாசிபிளி அவங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி இதை ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பராக வச்சுட்டு இருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரீரிச்சர் கூட சொல்லுவார், ஒருவேளை நாம அன்றைக்கி ஸ்பேஸ்க்கு போகலன்னா நீயும் இன்விசிபிளாக மாறி இருக்க மாட்டேன், அவனும் பென்னும் வந்துட்டு ஒரு ராக்கா மாறி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பேஸ் மிஷனை காட்டுறாங்க. அவங்க 4 பேர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி மாறிச்சுன்றதை அந்த ஒரு பேக் ஸ்டோரியை லைட்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இது வந்துட்டு ஆரிஜின் ஸ்டோரியை சொல்ல போகிறது படம் கிடையாது, இது வந்துட்டு கம்ப்ளீட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரின்னு அப்பயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லைக் ஆல்ரெடி ஸ்பைடர்மேனுக்கு பண்ண மாதிரி தான். ஸ்பைடர்மேனுக்கு ஆரிஜின் ஸ்டோரி சொல்லாமல் வேற ஒரு கதைக்கு டேரெக்டாக இறங்கிட்டாங்களே. ஏன்னா ஆல்ரெடி அது எல்லாத்துக்குமே ஃபெமிலியரான ஆரிஜின் ஸ்டோரி தான். அதே மாதிரி தான் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரும் இதுவுமே ஆல்ரெடி நிறைய பேருக்கு ஃபெமிலியரான ஒரு ஆரிஜின் ஸ்டோரின்றதுனால டேரெக்டாக வேற ஒரு கதைக்கு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டாங்க. அண்ட் பென் கூட தன்னோட அந்த ஒரு பாஸ்ட் லுக்கை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஜானி வந்துட்டு அவன் வழக்கம் போல தான் எப்பவும் போல தான் இருக்கான். பட் இவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றா தான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க ஃபேமிலியில் ஒவ்வொருத்தருமே ஒரு யூனிக்னஸ் ஆன ஆளுங்க. அந்த ஒரு ஃபேமிலி தீமை பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது தான் இந்த மொத்த படமுமே. அண்ட் ஒரு ஷாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் காரை காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ ஃபேண்டாஸ்டிக் கார் காமிக்க கிரியேட் ஆல்ரெடி காமிக்கானில் இதை காட்டியிருப்பாங்க நினைக்கிறேன். காமிக்கானில் லைட்டாக கொஞ்சம் ஷோ பண்ணியிருப்பாங்க. அதே இதை பார்த்தீங்கன்னா இங்கேயுமே காமிச்சிருந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் முழுக்கவே வந்துட்டு வெறும் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. வேறு எந்த கேரக்டர்ஸையும் பெருசாக காட்டவே இல்லை. ஆனால் உண்மையிலே இந்த படத்துக்குள்ள இன்னும் பஞ்ச் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. லைக் நம்ம கெலாக்டஸை ஒரு ஷாட்டில் காமிச்சிருந்திருப்பாங்க. கெலாக்டஸ் பார்த்தீங்க ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கெலாக்டஸ் என்னடா பிளானட்டோட பெருசாக இருப்பார், இங்கே இவ்வளோ சின்னதாக இருக்காருன்ற மாதிரி. லைக் ஸ்டில் அவர் பெருசாக தாங்க இருக்காரு. அங்கே பாருங்க பக்கத்தில் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை காட்டியிருக்காங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை அவர்கிட்ட கம்பேர் பண்ணும்போது சின்னதாக தான் தெரியுது. கெலாக்டஸால் அவரோட சைஸை பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ண முடியும், தன்னைத்தானே ரீசைஸ் பண்ணிக்க முடியும். அதை தான் இங்கே காட்டிட்டு இருக்காங்க. பட் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கூடவுமே கம்பேர் பண்ணும்போது நம்ம கெலாக்டஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாக தான் இருக்காரு. அண்ட் அவரோட ஷேடோ அந்த சிட்டி மேலே விடுற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்களே. எக்ஸாக்ட்லி இந்த ஷார்ட்டை பார்க்கும்போது எனக்கு நம்ம குங்ஃபூ பாண்டா ஞாபகம் தாங்க வந்துச்சு. குங்ஃபூ பாண்டால அந்த வேலிக்கு நேராக நம்ம வில்லனோட அந்த ஷேடோ விடல. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஷேடோ அந்த சீன் தான் ஞாபகத்து வந்துச்சு. கிட்டத்தட்ட அது மாதிரியே இருந்துச்சு. அண்ட் கெலாக்டஸை கூட ஒரே ஷாட்டில் தான் காட்டியிருப்பாங்க. லைக் ஃபேஸை காட்டியிருக்க மாட்டாங்க. கெலாக்டஸ் ரோலை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரால்ஃப் ஃபைன்ஸ்டைன் தான் ப்ளே பண்ணுறாரு. இவர் ஆல்ரெடி இங்கே நம்ம ஹாரி பாட்டர் படங்களில் கூட பார்த்துருக்கலாம். அவர் தான். அண்ட் இந்த ட்ரெய்லர் படத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் கெலாக்டஸ் மட்டும் கிடையாது, சில்வர் சர்ஃபருமே வரதான் போகிறாங்க. பட் ஒரு ஃபீமேல் வெர்ஷன் சில்வர் சர்ஃபர். இந்த படத்தில் ஃபீமேல் வெர்ஷன் வர போகிறாங்க சில்வர் சர்ஃபர்ன்றதை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜூலியா கார்னர் தான் அந்த கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாங்க. ஷாலா பெல், நோரின் ரெட், அதாவது ஒரிஜினல் சில்வர் சர்ஃபர் பேர் நோரின் ரெட், அவங்களோட லவ் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த ஷாலா பெல். இன்னொரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் அவங்க சில்வர் சர்ஃபராக மாறி இருப்பாங்க. அவங்க தான் இந்த படத்தில் அப்பீர் ஆக போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க மட்டும் தானு கேட்டிங்கன்னா கிடையாது. பாசிபிளி பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் ரிச்சர்ட் சூசன் ஸ்ட்ராமோட பசங்களுமே பார்த்தீங்கன்னா அப்பீர் ஆகலாம்.
ஏன்னா இந்த படத்தோட டைட்டில் ஃபென்டாஸ்டிக் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்னால் அந்த குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறத சொல்லுவாங்களே. பாசிபிளி அந்த குழந்தைங்க பிறந்து கொஞ்ச நாள் நடக்கிற கதையாக கூட பாசிபிளி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீக்ரெட் காமிக்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியலான ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃப்ராங்க்லின் வலேரியா ரிச்சர்ட்ஸ் 2 பேருமே ஒரு முக்கியமான ஒரு க்ரூஷியலான ரோல் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா அடுத்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்க்குள்ள அவங்கள பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வர முடியும். பாசிபிளி அவங்களே இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு சில ரூமர்ஸ் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேலக்டஸ் எதுக்காக பூமிக்கு வந்தாருன்றதுக்கான ரூமர்ஸ். ஆக்சுவலி அவர் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை தான் தேடி வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கூட ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. காரணம் அவங்கள அந்த காஸ்மிக் ஸ்ட்ராம் அட்டாக் பண்ணுச்சுல, அந்த ஸ்ட்ராமுக்கும் கெலாக்டஸ்க்கும் பாசிபிளி சம்மந்தம் இருக்கலாம். அதன் மூலமாக பிறந்த நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்க்கும் கெலாக்டஸ்க்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் காட்ட போகிறதா ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸ்டில் ரூமர்ஸ் தான், இதுன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ரூமர்ஸ் படி பாசிபிளி நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்க்கும் கெலாக்டஸ்க்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கெலாக்டஸ் ஒரு பெரிய காஸ்மிக் லெவல் என்டிட்டி, நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் சாதாரண மக்கள் தான். ஐ மீன் சூப்பர் பவர்ஸ் இருக்குது, பட் கெலாக்டஸ் லெவலுக்கு அவங்க பவர்ஃபுல் கிடையாது. அவங்களை எதிர்க்கக்கூடிய இவங்க கூட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கீ கேரக்டர் நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் மட்டும்தான். ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் மூலமாக தான் இவங்களை பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் இவ்வளோ தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னும் கூட ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. லைக் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மோல்மேன், ரெட் கோஸ்ட்லாம் கூட வரப்போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஷாட்டில் கூட ஒரு வயசானவரை காட்டியிருப்பாங்கல்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாக்கடைக்குள்ளே வர மாதிரி தான் தெரியுது. பார்க்கறதுக்கு லுக் அப்படி தான் எனக்கு இருக்குது. பாசிபிளி அவர் பார்த்தீங்கன்னா மோல்மேனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இன்னும் சில ரோமர்ஸ் என்ன போகுதுன்னா அவர் வந்துட்டு ரெட் கோஸ்ட்டாக இருக்கலான்றதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது மோல்மேனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அது இடம் பார்க்கறதுக்கு சாக்கடை மாதிரி இருக்குது. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஆக்சுவலி காமிக்கில் முதல்ல டிஃபீட் பண்ண வில்லனே இந்த மோல்மேன் தான். ஸோ இந்த படத்தில் மோல்மேன் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உண்மையிலேயே படத்தில் ஏகப்பட்ட குரூப் கேஸ்ட் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, நிறையவே கேரக்டர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத உண்மையிலேயே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. பட் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பக்காவான ஃபேமிலி படத்தை நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் லாஸ்ட் நாங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும் போது கூட அவங்க ஏதோ ஒரு டிவி ஸ்டேஜில் நிற்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸ் எல்லாருமே பவர் கிடச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு செலிபிரிட்டி மாதிரியான ஆட்களாக தான் மாறிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு செலிபிரிட்டி லைக் ஆளுங்களாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு நிறைய பேர் ஒரு செலிபிரிட்டி மாதிரி தான் பார்க்குறாங்க. சூப்பர் ஹீரோஸை தாண்டி ஒரு நல்ல செலிபிரிட்டிஸ். ஸோ அவங்க ஒரு ஏதோ டிவி ஷோவில் காட்டுறாங்க போல் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் சிஜிஐலாம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீமேல் சில்வர் சஃபர் நினச்சா நம்ம ஜூலியா கார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சில்வர் சஃபர் லுக் மட்டும் இல்லாமல் நம்ம பென்கிரிம் லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எஃபெக்ட் ப்ளஸ் சிஜி ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம பென்கிரிம் லுக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அடி வாங்க தான் செய்யுது. விஎஃப்எக்ஸு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் பென்கிரிம் லுக் பார்த்தீங்கன்னா அப்படி காமிக் லுக்கு காமிக் அக்யூரேட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அப்படியே இப்போ காமிக் அக்யூரேட் லுக்கில் தான் இருக்காப்புல மனுஷன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் லைட்டாக கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஜூலை மாதம் தான் படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்குள்ளே இதை சரி பண்ணாலும் பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்குது. சீக்கிரமாகவே அதை சரி பண்ணிடுவாங்கன்னு நம்புவோம். அண்ட் அடுத்து தமிழ் டப்பிங்கை பற்றி சொல்லணும்னா தமிழ் டப்பிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த டீசரில் நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தது யாருன்னு பாருங்களேன். ஃபேமிலி டின்னருக்கு இங்கே மீட் பண்ணுவோம். சண்டே சரியா 7 மணிக்கு எந்த வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு இங்கே வந்துடுவோம். இந்த வாய்ஸ் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கிற மாதிரி தெரியுதா? இது வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம வெனம் படத்தில் பார்த்துருப்பீங்கல்ல. வெனம் படத்தில் ஆக்சுவலி வெனம் படத்தில் நம்ம எடி ப்ராக் வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்த அதே தமிழ் வாய்ஸ் ஆக்டருங்க. அந்த நல்லவன் பேர் என்ன? ஆக்சுவலி அவர் பேர் என்னன்னு தான் தெரில. அவர் யாருன்னு தெரிஞ்சால் நாமளும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணலாம் அவர் யாருன்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன். அந்த தமிழ் டப்பிங் வாய்ஸ் ஆக்டிஸ்ட் யாராக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே சொல்லுங்கள், நம்ம கமெண்ட்டில் பண்ணுங்கள். நாமளும் அவர் கொஞ்சம் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணலாம். தமிழ் டப்பிங் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. இது டீசருக்காக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தமிழ் டப் பண்ண வச்சுருக்காங்க. இவரே பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம அடுத்தடுத்த படங்களில் வருவாரா, ஐ மீன் படத்துலேயே அவர் தான் டப்பிங் கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா டீசருக்கும் ட்ரெய்லருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால யாரோ ஒருத்தரை வச்சு டப்பிங் கொடுத்துடலாம். பட் படம் ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொஞ்சம் பொறுமையாக வேற ஆளை வச்சு தான் டப்பிங் பண்ணுவாங்க. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா இந்த டீசரில் இவரும் படத்தில் வந்துட்டு வேற ஒருத்தரும் வாய்ஸ் ஆக்டிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலி வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியும், நான் இந்த டீசர் ட்ரெய்லர் பிரேக் டவுன்லாம் பெருசாக போட மாட்டேன். ஏன்னா நம்ம என்ன ஸ்பெகுலேஷன் பண்ணாலும் பெருசாக ரூமர்ஸ் எல்லாம் பண்ணாலும் படத்தில் அது வேறு மாதிரி தான் இருக்க போகுது. பட் நான் பெருசாக இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன்லாம் பண்ணுறதில்ல. பட் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெய்லர் பிரேக் பண்ணுறதுக்கான காரணம் நானும் யூடியூப் வெயிட் பண்ணி பார்த்தேன், வீடியோவே வரல. வேறு யார் நம்ம எம்சி ப்ரோ தான் சொல்கிறேன். ப்ரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு 9-10 நாள் ஆகுது, 10 நாள் ஆக போகுது, இன்னும் அவர் ஆளை காணோம். ஒருவேளை எதுங்கன்னா ரெஸ்ட்டில் போயிருப்பாரோ பாசிபிளி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே யூடியூப் சேனலை குவிட் பண்ணிடலாமான்லாம் தோணுது. அவருக்கும் பாசிபிளி கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டிருக்கலாம். பட் 10 நாள் வீடியோ போடலையே, எங்கே போயிருப்பாரு? மேபி உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? அவர் நான் இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லை. எனக்கும் அவர் பார்க்கணும் ஒரு ஆசை இருக்குது. பட் அவர் பார்த்தீங்கன்னா வீடியோ வராமல் ஒரு மாதிரி இருக்குங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து டெய்லி அவர் வீடியோ பார்த்தே பழகி போச்சா மனுஷன் இப்போ வீடியோ போடாமல் ஒரு மாதிரி இருக்குது.
அவர் இந்த ட்ரெயிலர் வந்ததுக்கப்புறம் நானும் பிரேக் டவுன் போடுவாருன்னு தான் வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் அவர் பிரேக் டவுன் வரல. அதனால தான் நானே பிரேக் டவுனை போட்டுட்டேன். அவர் என்ன பண்ணுவார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் அவரை பற்றி யாருக்கா தெரிஞ்சால் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆக்சுவலி எம்சி ப்ரோ வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 9-10 நாள் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் இன்ஸ்டாவில் ஆர்ஐபி மக்கு கம்பெனி எவனோ ஒருத்தர் மீம் போட்டிருக்கான். யார் தாங்க தெரியல, தக்காளி கெச்சனா அவனை தான் முதல்ல அடிக்கணும். வீடியோ எங்கே என்ன ஆனாலே தெரியல, அதுவும் ஆர்ஐபி போட்டு வச்சிருக்கான். அவ்வளோ தான் கைஸ் நான் சொல்ல வந்தது. அடுத்து இன்னொரு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு டீட்டெயிலான ஒரு பிரேக் டவுன் இன்னொன்று கூட போடுவோம். அது இன்னைக்குள்ளே வந்துடும். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.